நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அக்டோபர் மாதம் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. கரி பருவம்னு சொல்லுவாங்க. நடப்பு கேஎம்எஸ் பருவம்னு அவங்க குறிப்பிடுவாங்க. நடப்பு கேஎம்எஸ் பருவம் வந்து ஒரு மாதம் முன்கூட்டியே செப்டம்பர்லேயே இந்த ஆண்டு நெல் கொள்முதல் தொடங்கியது. செப்டம்பர்லேருந்து கடந்த பிப்ரவரி வரைக்கும் மட்டுமே அதிகமான வழக்கத்தை விட கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்காக நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய செய்தி குறிப்பு சொல்லுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடப்பு கேஎம்எஸ்ல 2024-25 பருவத்தில் பிப்ரவரி வரைக்கும் மட்டுமே 11,98,043 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2023-24 ஒப்பிடுகின்ற பொழுது இது 8,47,692 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல்லானது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. நெல் கொள்முதலில் வர்ற விவசாயிகள்கிட்ட இப்படி கட்டாய வசூல் ஒரு பக்கம் இருக்க, இந்த கொள்முதல் செய்யப்படுற நெல் மூட்டைகள் கிடங்குக்கு நவீன அறவையாளர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிற அந்த வாகனங்கள்லையும் முறைகேடு செய்யப்பட்டிருக்கு. அந்த வாகனங்களுக்கான டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அறப்போர் இயக்கத்தில் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இப்போது விவசாயிகளிடம் ஒரு பக்கம் கட்டாய வசூல், எப்படி டாஸ்மார்க் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி அது எங்கே போகுதுன்னு தெரியலையோ, அதுபோல் இங்கே 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கட்டாய வசூல் நடைபெறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெண்டர்லேயும் முறைகேடுன்னு சொல்கிறீங்க, எப்படி சார்? ஆமாம், ஒரு பக்கம் விவசாயிகள் நேரடி கொள்முதல் மையத்துல போடும் பொழுது அதுல மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படிங்கிறது தொடர்ந்து லஞ்சம் வாங்கப்படுகிறது. அந்த அளவிற்கு 40 ரூபாயாவது மினிமம் வாங்கப்படுகிறதுங்கிறது நம்ம தொடர்ந்து கேள்விப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமீபத்துல இந்து பத்திரிகையில கூட இது ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ரிப்போர்ட்டாக கூட வந்திருந்தது. அதை தாண்டி இப்பொழுது நாங்க என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்த நெல் அடுத்தபடியாக கொடவுனுக்கு போகும். அங்கேருந்து ரைஸ் மில்லுக்கு போய் அரைப்பாங்க, திரும்ப கொண்டு வருவாங்க. இதெல்லாம் போக்குவரத்து செய்வதற்காக போக்குவரத்து டெண்டர் ஒன்று சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல போடப்பட்டது. அந்த டெண்டர் கடந்த 2023 ஜூன்ல போட்டு அந்த டெண்டர் அவார்ட் பண்ணது ஜூன் 2024 ஒரு வருட காலம் கழிச்சு தான் அவார்ட் பண்ணாங்க. ஆனால் சந்தை மதிப்பை விட, அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் போக்குவரத்து செய்ய அரசாங்கம் நிர்ணயித்த விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபாய் அப்படின்னு சொன்னா, அதை 107% சந்தை மதிப்பை விட அதிகமாக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 598 ரூபாய்க்கு நிர்ணயம் செஞ்சாங்க. அப்போ இது ஏன் இவ்வளவு அதிகமான விலைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 131 ஒப்பந்ததாரர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்கள்ல. ஆனால் லாரி ஓட்டக்கூடிய அனுபவம் உள்ள அந்த 131 ஒப்பந்ததாரர்கள் 128 ஒப்பந்ததாரர்கள் நீங்க உங்களுக்கு திறனே இல்லை, உங்களுடைய விலைப்பட்டியலே திறக்க முடியாதுன்னு சொல்லி அனுமதி ஸ்டேஜ்லயே அவர்களை வெளியே தள்ளிட்டாங்க. 3 நிறுவனங்கள் மட்டுமே, ஒரு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய பிராமி நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இவர்கள் மட்டும்தான் திறன் உள்ளது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலி குவாலிஃபைட்னு சொல்லி இவர்களுடைய விலைப்பட்டியலை மட்டும்தான் நாங்கள் அனைத்து மாவட்டங்களையும் திறப்போம்னு சொல்லி திறந்து அவர்கள் 3 பேருமே அந்த கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்கள். அப்படின்னா என்னன்னா, போட்டியே இல்லாம அவங்க கொடுக்கறதுதான் விலை. அவங்க கிட்டத்தட்ட 200% அதிகமான விலை கொடுத்தாங்க. அதுல இருந்து நாங்க நெகோசியேஷன் பண்ணி 100% சந்தை மதிப்பை விட அதிகமா நாங்க பிக்ஸ் பண்றோம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசுக்கு கிட்டத்தட்ட 992 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் அறப்போர் இயக்கம் என்ன சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய ஊழல் இந்த துறையில நடந்துட்டு இருக்கு, இதை உடனடியா ரத்து செய்யுங்க. இப்ப ரத்து செஞ்சீங்கன்னா கூட ஒரு 500-600 கோடி ரூபாய் இழப்பை நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட அமைச்சர் சக்கரபாணி எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இதுவரை அவர் ரத்து செய்வதற்கும் தயாராக இல்லை. இது நடந்த ஊழலை அவர் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில தான் இருக்கிறதாக தெரிகிறது.